வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு கல்வியும் ஜாதகமும் உங்க குழந்தைகளின் எதிர்காலம் என்ன சொல்கிறது, அதைத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நம்மளுடைய மக்கள், வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள்லாம் முன்னிறுத்தி கேட்கிற கேள்விகள்ல, சார் என் பையனுடைய படிப்பு எப்படி இருக்கும், அவர் நல்லா படிப்பாரா, படிப்பு ஏதாவது நின்றுமா, இல்ல ஆவரேஜா படிப்பாரா, ஏதாவது வெளியூர் வெளிநாடுகள்ல படிக்கிற யோகம் இருக்கா, அங்கேயே செட்டில் ஆயிடுவாரா, இல்ல படிக்கிற போது ஏதாவது அவமானம் வந்துருமா, நிறைய கேள்வி. இந்த மாதிரி டெய்லியும் ஒரு 2-3 ஜாதகமாக இந்த மாதிரி ஜாதகம் நம்ம பாக்குற மாதிரி ஆயிடுது. அப்ப காரணம் என்னன்னா, நிறைய படிப்பு சார்ந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கு. அதான் காமராஜர் ஐயா சொல்லுவாங்களாம், எனக்கு தெரியாது, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். படிப்பு கொடுத்துருப்பா, அவன் எப்படியாவது பொழைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி. என்ன நெகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. காசை கொடுத்துருப்பா அப்படின்லாம் சொல்லல, படிப்பு சொல்லி கொடுத்துருங்கப்பா, அவன் எப்படியாவது பொழைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ கல்விங்கிறது ஒரு பெரிய விஷயங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. படிப்பு இது கிடைக்கணும்னா நம்ம புண்ணியமும் தவமும் பண்ணியிருந்தா தான் படிச்சு பெரிய ஆள் ஆக முடியும். அப்போ சிலர் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்க இருப்பாங்க, சிலர் 45 வயசுக்கு மேல படிக்கிறவங்க, 40க்கு மேல படிக்கிறவங்க பார்த்துருக்கலாம். இதுவும் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு தான். பொதுவாகவே 9 கிரகங்கள், 12 கட்டங்கள், 12 பாவகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நம்ம லைஃப். அதை தாண்டி நீங்க வாழவே முடியாது. வாழ்றதுக்கு அது பிராப்தம் இல்லைங்க. இது ஒரு ஜோதிடரா, ஒரு பிரசன்ன ஜோதிடரா, ஒரு ஜாதகம் பார்க்கிற நபரா, ஒரு ஜோசியரா இருந்து, ஜோதிடரா இருந்து நான் உணர்ந்த உண்மை இது. பெரிய விஷயம், மிராக்கிள். அப்போ ஒரு ஜாதகத்துல முதல்ல கல்விக்கான கிரகம் அப்படின்னா புதன். அந்த புதன் கெடக்கூடாது. கெடக்கூடாதுன்னு என்ன? பாவிகளோட சேர்றது, அஸ்தங்க தோஷம் அடையிறது, நீசம் அடையிறது, இது இருக்கக்கூடாது. அப்படி பாவிகளோட சேர்ந்து அஸ்தங்கமாயி நீசம் ஆயிட்டாருன்னா படிப்புல மந்தத்தன்மை, மறதி, புரிந்து கொள்ள முடியாத சூழல் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். புரியலப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படிம்பாங்க. அம்மா என்னால புரிஞ்சு படிக்க முடியலம்மா. இதே மல்டிபிளா யோசிக்கிறதுக்கும் ஜாதகத்துல விதிகள் இருக்கு. அப்படியே பயங்கரமா மூளை வேலை செய்யும், பிரமாதமா இருக்கும். அதுவும் இருக்கு. இயற்கையாகவே புதன் கன்னி வீட்லயும் மிதுனத்திலையும் புதன் இருந்துட்டா இயற்கை ஒரு மிதுனத்துல ஆட்சி, கன்னியில ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், இதெல்லாம் கிஃப்ட், பெரிய விஷயம். பொதுவா புதன் கல்வி கிரகம் சனியோட சேர்ந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஞாபக மறதி, ரெக்கார்ட் இஷ்யூஸ், இதெல்லாம் இருக்கு. நிறைய பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்கிறாங்க. புதன் சனி காம்பினேஷன். கல்வியில் ஒரு தடை, ஒரு போராட்டம் இல்லாம இவங்க படிச்சு மேல வர முடியாது. புதனோட சந்திரன் சேர்ந்திருக்கும் போது 2 பள்ளிக்கூடம் மாத்தினேன், 3 பள்ளிக்கூடம் மாத்தினேன், 2 காலேஜ் படிச்சேன், ஒரு படிப்புக்கு இன்னொரு படிப்புக்கு சம்பந்தம் இல்லாம படிச்சேன்னுங்கிற மாதிரி சொல்ல வச்சிருக்கு. புதனோட குரு சேரும் போது சரஸ்வதி யோகம், மகாவித்யா யோகம், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, ஒன்றுக்கும் மேற்பட்ட டிகிரி, PhD வரைக்கும் போறதுக்கு பாக்கி. இதெல்லாம் பொது பலன். மற்றவங்க கிரகத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும். இது 80% பொருந்து வரும். புதனோட சூரியன் சேராரு, புதாதிபத்தி யோகம்னு அதுக்கு பேரு. இந்த குழந்தை எப்படி படிச்சது? அதே போல புதனோட செவ்வா டெக்னிக்கல் கோர்ஸ், இன்ஜினியரிங், அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ், கஷ்டமான சப்ஜெக்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயாலஜி, பயோமேக்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல், இதெல்லாம் செவ்வா புதன். இவங்களை இப்படிதான் படிக்க வைக்குது. இல்லைன்னா அவங்க யோசனை அதை நோக்கிதான் பயணிக்கும். கஷ்டமான சப்ஜெக்டை ஈஸியா படிச்சிருவான் சார் என் பையன், அப்படி பார்த்துட்டு போனான்னு எழுதிட்டு வந்துருவான் சார். புதன் செவ்வாய் இருக்கும். புதன் சந்திரன் பயங்கரமான நாலேஜ், வித்தியாசமா யோசிக்கும், வித்தியாசமா கேள்வி கேட்கும், சூப்பரா படிச்சுட்டு வந்துடும், நல்ல பேர் இருக்கும் படிப்புல. புதன் சந்திரன் அப்படிங்கிறது ஒரு விதி. தனித்த புதன் இருந்துட்டா அவங்களுக்கு கிங்கு, படிப்புல யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி. புதன் சுக்கிரனும் இருந்துட்டா படிக்கிற காலத்துல காதல், விளையாட்டு, அப்படியே ஜாலியா இருக்கிறது, இதனாலேயே படிப்பு கெட்டு போயிடும்.
புதனும் சுக்கிரனும். ஆனா அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நல்லா வரும், படிக்கலாம், சூப்பரா வரும். அதே மாதிரி பேஷன் டிசைனிங் இது படிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சூப்பரா படிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அதே போல புதனோட உங்களுக்கு ராகு சேருது, கேது சேருதுன்னா வெளிநாடு, வெளியூர், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன், தள்ளி இருந்து படிக்கிறேன் இப்படின்னு சொல்லுவோம். புதனோட ராகுவோ அல்லது கேதுவோ சேரும்போது படிப்புல பிரேக் வர்றது, படிக்கிற காலத்திலேயே லவ் வர்றது வரும், பார்த்துருக்கோம். இது வந்து ஜெனரல் காம்பினேஷன், நான் சொல்றது பொதுப்படையான கருத்து. அதே போல புதன் வக்ரம் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா போராடி படிச்சு ஜெயிச்சே தீருவாங்க, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. உங்க ஜாதகத்துல புதன் லோ டிகிரியில் இருக்காரு, போராடி தான் படிக்கணும். ஹை டிகிரியில் இருக்காரு, இயற்கையிலேயே நாலேஜ் வந்து 28 டிகிரி 29 டிகிரியில புதன் இருந்தா இயற்கையிலேயே சூப்பர் நாலேஜ் இருக்கும். இதெல்லாம் பிரமாதமான அமைப்பு. புதன் 6, 8, 12 மறைஞ்சா சார், மறைந்த புதன் நிறைந்த கல்வி, படிக்கிறாரு படிக்கல, நாலேஜபிள் பர்சன், டியூன் பண்ணா சரி ஜெயிச்சிருவாரு. இதுதான் உண்மை. இவங்கெல்லாம் பாருங்க 40 வயசுக்கு மேல படிச்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள்லாம் 6, 8, 12 புதன் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். புதன் போய் பாவிகளோட ரொம்ப நெருக்கடியா நீசமாயிடுறாரு, அஸ்தங்கமாயிடுறாரு, அதுக்கும் அதிக பாவிகள் தொடர்பு கொள்ளுதுன்னா கஷ்டம், படிப்புல வந்து ஒரு சிரமங்களை கொடுத்துரும். இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியை பார்த்துக்கணும். அந்த குழந்தை என்ன மாதிரி பயணிக்கும், என்ன மாதிரி போகுங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தலாம். அதே மாதிரி IAS, IPS, டாக்டர்ஸ், இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கு, ஏரோநாட்டிக்கல், அதே போல அக்ரி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வனம் இதெல்லாம் இருக்கு. இதுக்கும் நம்ம கிரக அமைப்புகள் ஜாதக ரீதியா இருக்கு. அதனாலதான் அந்த படிப்புக்கு நம்ம போக முடியும். அஸ்ட்ராலஜர் படிக்கிறாங்க, அஸ்ட்ராலஜி படிக்கிறாங்க, வாஸ்து படிக்கிறாங்க, சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, இதுக்கும் அங்க இருக்கு. கம்ப்யூட்டர் சார்ந்து படிக்கிறாங்க, டிசைனிங் படிக்கிறாங்க, ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க, இதுக்கும் அங்க இருக்கு. இதெல்லாம் கிரகங்களில் நினைவுல தான் நம்ம அந்த படிப்பே வந்து உட்கார்ந்துருக்கும். அதை பத்தி பேசினா பெரிய சப்ஜெக்ட் ஆயிரும், அதனால எளிமைப்படுத்தி பேசிக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி அடிப்படை கல்வி 5th 8th வரைக்கும் கொடுக்குறவர் 2ஆம் இடம். உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்துல பாவிகள் இருந்தாலே அந்த அடிப்படை கல்வி பாதிக்கப்படும். 2ஆம் இடமே திதிசூன்யமானாலோ அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்டாலோ அடிப்படை கல்வியை திணற வச்சிடும். மத்தியம கல்வி 10th + 2 ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது 4th பிளேஸ், 4ஆம் பாவம். 4ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா, 2ஆம் இடம் கெட்டு 4ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா 7th வரைக்கும் 8th வரைக்கும் படிக்கல, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரி +2 பின்னி எடுத்துட்டு இருப்பாங்க. 2 வழுத்து 4 கெட்டு போச்சுன்னா சார் 10th வரைக்கும் நல்லா படிச்சேன் சார், +2 ஃபர்ஸ்ட் டிகிரி பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு சார், இதையும் எங்க சொல்லும். அதுக்கப்புறம் செகண்ட் டிகிரி 5th பிளேஸ், 5ஆம் இடம். உங்க லக்னத்துல இருந்து 5ஆம் இடம், 5ஆம் இடம் தான் செகண்ட் டிகிரி சொல்றோம். 9ஆம் இடம் 3வது டிகிரி PhD. 12, 7 தொடர்பு கொள்ளும் போது, 11 தொடர்பு கொள்ளும் போது படிப்பில் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் வெற்றியை கொடுக்கும். இத்தனை ரகசியங்கள் நமக்கு ஜாதகத்துல படிப்பு பத்தி இருக்கு. இது வந்து ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சரி, பொதுவா சார் எந்த குழந்தை படிக்கலைனாலும் சரி, போராடிக்கிட்டு இருக்குனாலும் சரி, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ண வைங்க. என்னைக்கு சார் பண்ணலாம்? புதன்கிழமை பண்ணலாம் அல்லது வியாழக்கிழமை பண்ணலாம். ஏலக்காய் மாலை கோர்த்து கண்டிப்பா போடுங்க. எத்தனை எண்ணிக்கை ஏலக்காய் இருக்கணும்? 54 எண்ணிக்கை கோர்த்து ஹயக்ரீவருக்கு மாலையா போடுங்க. 2 மாலை பண்ணி 1 மாலை போட்டுட்டு 1 மாலையை வாங்கிட்டு வந்துருங்க, சுவாமி மேல போட்டு. அந்த ஏலக்காயில இருந்து கொஞ்சம் ஒரு வாரம் சம்பந்தமா அதை எடுத்து ஒரு பால்ல கலந்து அவருக்கு கொடுத்துருவோம். மெமரி பவர் நல்லா இருக்கும். மெமரி பவருக்கான கிரகம் வந்து 5ஆம் இடம். 5 கெட்டு போச்சுன்னா மெமரி பவர் இருக்காது, மறந்து போயிடும், ஞாபகம் மறதி. இப்ப 5ஆம் இடத்தை சனி பாக்குறாரு, சந்திரன் பாக்குறாரு, பாவிகள் பாக்குறாங்க. 5ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி திதிசூன்ய சம்பந்தப்படுதுன்னா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகும், மெமரி பவர் கம்மியா இருக்கும். மறந்துடுறப்பா, எது எடுத்தாலும் மறந்துடுறேன். அப்புறம் ஒரு வேலையை சீக்கிரம் செய்ய விடாது, சோம்பேறித்தனத்துக்கானவன் சனி. அப்ப இத்தனையும் கலந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து அதுல ஒரு குழந்தை ஜெயிச்சது முன்னேறது பார்க்கணும். இதுல மருத்துவ படிப்புக்கு வந்து 4ஆம் இடம் 5ஆம் இடம் இது 2ஐயும் பார்க்கணும். 4, 5 இது பார்க்கணும். அதோட சேர்ந்து சூரியன், செவ்வாய், குரு கனெக்ட் ஆகணும். ஆச்சுன்னா தலை சிறந்த மருத்துவர்கள் ஆயிடுவாங்க. மேசம், சிம்மம், விருச்சிகம், மகரம் இதெல்லாம் மருத்துவ வீடுகளாகவே சொல்லப்படுது. அங்க எல்லாம் மருத்துவ குணம் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி நிறைய இருக்கு. சிலர் நீட்ல எழுதுவாங்க, அதுக்கெல்லாம் பிரசன்னமே பார்க்கணும். சிலர் பிரசன்னம் பார்ப்பாங்க, சார் இந்த படிச்சிடலாமா, ஜெயிச்சிடலாமா, பிரசன்னத்துல அந்த கிரகங்கள் வீக்கா இருக்கு, சரியா இல்லைன்னா இல்லைங்க இதை விட கொஞ்சம் கிரேடு கொஞ்சம் கம்மியா எடுத்து அடுத்து படிக்க வைங்க, ஏன்னா இதுல அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்குன்னு சொல்றோம். அப்ப கல்வி ரொம்ப முக்கியம்.
எல்லா குழந்தைகளும் படிச்சிடறது இல்லை, எல்லா குழந்தைகளும் படிக்காம இருக்கிறதும் இல்லை. ஆவரேஜா படிக்கிற குழந்தைகளும் இருப்பாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மட்டுமா நமக்கு ஒத்துழைக்கணுமா, இது இருந்தாலும் படிச்சிடலாமான்னா, இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம், நமக்கு நடக்கிற தசா புத்தி அந்த படிக்கிற காலத்துல நல்ல திசையா யோக திசையா இருந்துட்டா அந்த ஜாதகரை உயர்த்திடும். இதுதான் இதுல இருக்கிற முக்கிய சூட்சமே. அப்ப ஜாதகத்தை பார்த்து சரியான விதிகளையும் முறைகளையும் தெரிந்து பயனடைய என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த இதை பதிவு பார்க்குற எல்லா பெற்றோர்களுக்கும், உங்களுடைய குழந்தைகள் அநேகமா இப்ப +2 எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, அவங்கள நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல வாராகியையும் மகா பெரியவரையும் புத பகவானையும் மற்றும் ஹயக்கிரியவரையும் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.